ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்தை பற்றி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் நம்ம சேனலுடைய பல வீடியோக்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட்டுகள் கொடுங்க. பஹ்ரைனில் மட்டும் இல்லாமல் அரபு நாடுகளிலே ஒரு முக்கியமான விவசாயம் யதார்த்தமாக வந்தது அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் தான் இங்கே அரபு நாடுகளில் முக்கியமாக இன்றைக்கி அரபு நாடுகள்னு பார்த்தோம்னா சவுதி, பஹ்ரைன், குவைத், கத்தார், துபாய், இந்த மாதிரியான மஸ்கட், இந்த மாதிரியான ஊர்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் முக்கியமாக இங்கே யதார்த்தமாக அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு விவசாயம்னு சொல்லக்கூடியது, யதார்த்தமான விவசாயம் சொல்லக்கூடிய ஒரு இதுன்னு பார்த்தோம்னா பேரிச்சம்பழம், அதாவது கஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோம்னா அரபியில் சொல்கிறது கஜூர், டம்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த பேரிச்சம்பழம் விவசாயம் இது காலம் தொட்டு தானாகவே இதெல்லாம் பயங்கரமான பாலைவனங்களாக இருந்தது. சவுதி, பஹ்ரைன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் தொட்டு தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இதுகளில் பார்த்தோம்னா அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் இந்த பேரிச்சம்பழம் மரம்ங்கிறது இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பயிரிட்டு அதை நகரங்களுக்கு இடையே, அந்த ரோடுகளுக்கு நடுவே, கட்டடங்களுக்கு நடுவே பெரிய பெரிய மரங்களாக கூட அப்படியே பேர்த்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் கூட அந்த மரங்கள் குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கழித்து பார்த்தோம்னா அது வேர் பிடிச்சி ஒரு பெரிய மரமாக வளம் எடுக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து காய் பிஞ்சு விட்டு இந்த மாதிரி பூ பூத்து பிஞ்சு விட்டு மறுபடியும் காய் காக்குது. பொதுவாக இங்கே பஹ்ரைனுக்கு மட்டும் இல்லாமல் அரபு நாடுகளில் இந்த மாதிரியான, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அந்த 4 மாத காலம் வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தோம்னா வெயில் மதிய வேளையில் தான் ரொம்ப அதிகம். இங்கே அப்படி இல்லை, இரவு நேரத்துலேயும் கூட நம்ம வீட்டை விட்டு இறங்க முடியாது, அந்த அளவுக்கு வெப்பத்தன்மை இருக்கும். நம்ம வெளியில் இறங்கி போனோம்னா நம்ம சட்டை கட்டையெல்லாம் பார்த்தோம்னா தொப்பு நனைஞ்சு போயிட்டு தான் வருவோம். காற்றோடைய தன்மை இருக்கவே இருக்காது. காற்று குறைஞ்ச உடனே என்ன ஆகும், வெப்பத்தினுடைய அதிக இது ரோடெல்லாம் தண்ணி திறந்தோம்னா, குளிக்கிறதுக்கு தண்ணி திறந்தோம்னா அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இங்கே பேரிச்சம்பழம் பழுக்கும், அரைப்பழத்துலேருந்து பழுக்கிற தன்மை வரும். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம முக்கியமாக இந்த ஒரு ஹைவேல தான் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேரிச்சம்பழம் மரங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த ஹைவேல இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பயிரிட்டிருப்பாங்க. அதை நம்ம காட்டலான்னு சொல்லி வந்தோம். ஆனால் பார்த்தோம்னா இன்றைக்கு பேரிச்சம்பழம் பழங்களாக இருக்கும்போதே அதை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து பதப்படுத்துறதுக்கான வேலையில் இதுன்றதுனால நமக்கு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, ஏமாற்றம் அடைஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே நம்ம அந்த ஹைவே, பெரிய ஹைவே, இந்த ஹைவே மனாமாலிருந்து மோரக், அதாவது ஏர்போர்ட் இருக்கக்கூடிய இடம், ஸோ அங்கே அராத், இந்த மாதிரியான ஹைவே கிட்டத்தட்ட இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3, 6 லைன்களை கொண்ட ஹைவே போயிட்டுருக்கு. பாருங்கள், அந்த பக்கம் தெரியுதா அந்த மரங்களில் தான் நிறைய நம்ம பக்கத்தில் இருந்தே எட்டி நின்று பார்த்தோம்னா கை தொட்டு நம்ம பறிக்கலாம், அந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் மரங்கள் கிட்ட இருக்கும். ஸோ அதைத்தான் உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தது. ஆனால் ஏற்கனவே நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அந்த உள்ள பழங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அரைப்பழமாக இருக்கும்போதே. ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்தாச்சு. ஸோ வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பேரிச்சம்பழம் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக காட்டுவோம். இந்த ஒரு இடத்த நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் மற்ற ஒரு வீடியோவில் நான் ஏதாவது இடத்த பற்றி சொல்கிறேன். ஆகையில் பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் நேரம், இன்னைக்கெல்லாம் பயங்கர, அந்த மாதம்லாம் சரியான சூடு. இந்த நேரத்தில் நம்ம வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்க நேரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4-5 மணி இருக்கும். அந்த நேரத்தில் எங்களோட ரோடுகளில் கூட மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூடு, வெப்பத்தின் தன்மை அதிகமாக இருக்குது. கையில் வாட்டர் பாட்டில் வைக்கலாமல் மக்களை பார்க்க முடியாது, அப்படி தான் இருக்கும் இங்கே. சரி, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே நான் நடந்து இங்கே வந்தாச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பூங்கா இருக்குது. பாருங்கள், ரோட்டின் அருகாமையிலே சின்ன மரம், நம்ம கை வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒரு மரத்தோட இது இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நம்ம சின்ன மரங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பூங்காக்களை வந்தாச்சு. ஸோ பூங்காக்களையும் பார்த்தோம்னா சின்ன மரங்கள், குட்டியான மரங்கள் கூட நிறைய இருக்குது. ஆனால் அதுலேயும் கூட நேரத்தோடு இது வெட்டி
சின்ன சின்ன இதைகளை எடுத்துட்டாங்க தான் தோணுது. ஸோ இங்கே பூங்காவில் இருக்க மரத்தையும் உங்களுக்கு நான் காட்ட முடியவில்லை. நமது பிள்ளைகள் பாருங்கள், அதாவது இங்கே உள்ள சிறுவர்கள் வந்து இந்த வெயில் வெக்கையிலையும் கூட அவங்க விளையாடுவதை விடாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விளையாடுவதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நேரம் தான் இது. வேர்வை தானாகவே வெளிவந்துடும். தண்ணி ஆனால் கையில் வச்சுக்கணும். ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சுக்கிறாமல் போக முடியாது. இது ஒரு அருமையான வாக்கிங் கார்டன் சொல்லுவாங்க, சல்மானியா கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்ட்லஸ் கார்டன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இப்படி சொல்லிவிட்டு நடந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெருச்சம்பழம் மரம் கிடச்சிச்சு. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்கள். இதில் வந்து 3 வகையான பழங்கள், மஞ்சள் நிற பழங்கள் இருக்குது, அதே மாதிரி சிகப்பு நிற பழங்கள் இருக்குது, அதே மாதிரி கருப்பு நிற பழங்கள் இருக்குது. பாருங்கள் எப்படி கீழே நம்ம ஊரில் எப்படி இலந்த பழம் கொட்டி கிடக்குமோ அதே மாதிரி கீழே கொட்டி கிடக்குது. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து கொட்டி கிடக்கிற ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கிடக்கிறது கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நமக்கு ஏற்ற மாதிரியான பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பறித்து சாப்பிட்லாம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து கத்தி எடுத்து அருவா எடுத்துகிட்டு வந்து இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் வெட்டி எடுத்துகிட்டு போகிறது சட்டப்படி குற்றமாகும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாம். ஏன்னா இது அரசாங்கத்தை சார்ந்த சொத்துங்கிறதுனால நம்ம யாருமே அதை வந்து கைப்பற்றி எடுத்துக்கொண்டு அதை வெட்டி எடுத்துக்கொண்டு விற்பதற்கோ அதுக்கோ முடியாது. சில வீடுகளில் வந்து தோட்டங்கள் வச்சுருப்பாங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து வெட்டுறதுக்கு அவர்கள் ஓனர்கள் சொல்லுவாங்க. அவங்க வெட்டி அவங்க அதை பதப்படுத்தி அவங்க சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கிடுவாங்க. அந்த நேரத்தில் அது வந்து குற்றமாகுது. பட் இந்த மாதிரியான ஓப்பன் பிளேஸ், பப்ளிக் பிளேஸில் கவர்மெண்ட் இடங்களில் இருக்கும்போது அதை வந்து நம்ம பார்ப்பதற்கும் மற்றும் நம்ம கிட்டத்தில் இருந்துச்சுன்னா சிலதை 1-2 எவ்வளோ பறிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பறிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கான இது கொண்டு போகலாம். அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம ஒரு பையில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஊரில் அதாவது இலந்த பழம் எப்படி கொட்டி கிடக்குதோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே அது கொட்டி கிடக்கும். அதே மாதிரி நம்ம அதை புறக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பதப்படுத்தி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊர்களில் இப்போ தமிழ்நாடுகள்லேயும் கூட நிறைய இடங்களில் பொள்ளாச்சி பக்கமான இடங்கள்லேயும் கூட இந்த மாதிரியான பேரிச்சம்பழம் தோடும் உருவாக்கப்பட்டு நல்ல ஹைப்ரிட் சவுதியில் இருக்கக்கூடிய பாரினில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அங்கேயும் கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி வந்து அரபு நாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டிலையும் கூட நல்ல ஒரு உற்பத்தி பண்ணி அங்கேருந்து நல்ல பேரிச்சம்பழங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மஞ்சள் நிறப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சிகப்பு நிறப்பழம், அதுக்கப்புறம் கருப்பு நிறப்பழம், 3 ரகமான பழங்கள் இருக்குது. ஆனால் சவுதியில் பார்த்தோம்னா பல வகையான பழங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம கார்டன்லாம் தாண்டி ஒரு கார்டனை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டமான ஒரு இடத்துல வந்து நிறைய ஒரு 10 மரங்கள் கூட இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம போயிருக்கிறோம். ஸோ அங்கே பார்த்தோம்னா தான் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது. ஸோ பாருங்கள், இந்த பேரிச்சம்பழம் மரம் வந்து இங்கே வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்குது. கீழே அந்த மரத்துக்கு கீழே பாருங்கள், நம்ம புறக்கி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ விழுந்து கிடக்குது. குருவிகளும் இங்கே வந்து சாப்பிடக்கூடியது சாப்பிட்டு அதே மாதிரி அங்கேருந்து காற்றுலையும் விழுந்து நிறைய விழுந்திருக்கு. நம்ம அப்போ புறக்கிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கும் பார்த்தோம்னா அந்த பகுதியில் போகக்கூடிய ஒரு ஆள் வந்து அவரும் வந்து என்னை பார்த்த உடனே அவரும் புறக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஊதி சாப்பிட்றாரு. மேற்கொண்டு அந்த மரக்கிளைகளை ஆட்டி விட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இப்படித்தான் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த பேரிச்சம்பழங்களை வந்து தங்களால் வந்து இயன்றவரை தங்கள் எடுத்து அதை விழுந்ததையும் சரி கொஞ்சம் உளுப்பையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கலாம். அது போக முன்னால் சொன்னது மாதிரி வெட்டுவதற்கோ அதை நம்ம கத்தி எடுத்துகிட்டு போய் அருவா எடுத்துகிட்டு போய் வெட்டுறதுக்கு நமக்கு முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு எளிதிய முறையில் நமக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கிது. நம்ம வேணும்னா புறக்கி எடுத்துகிட்டு அப்படியே எல்லாம் சேமித்து பதப்படுத்தி நம்ம ஊருக்கும் கொண்டுட்டு வரலாம். நிறைய பேர் அப்படியும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய. நாளைக்கு இந்த சின்ன மரம் கூட பெரிய மரமாக நேர்ந்து அதுலேயும் பழங்கள் காய்க்கிறதுக்கான நேரமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பாருங்கள், போகிற இடங்கள் பூரா நம்ம ஊரில் எப்படி கருவ மரம் எப்படி இருக்குது அது மாதிரி இங்கே பேரிச்சம்பழம் மரம் தான். எந்த இடத்துல போனாலும் நமக்கு பேரிச்சம்பழம் கண்ணில் தட்டும். ஸோ போகிற இடங்கள்லாம் நமக்கு வேண்டிய அளவு நம்ம சாப்பிட்லாம். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து இயற்கையாக வந்த விவசாயம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அரபு நாடுகளில். ஸோ அதை தான் ரொம்ப நாளாக நானும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கங்கே அலைஞ்சி எப்படியோ ஒரு வழியாக வந்து வீடியோ கவர் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவுகளையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. இன்னும் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.